தெனாலி அந்த அந்த கதை ரெடி. அது கமல் சார் ஓகேன்னு சொல்லிட்டார் அவுட்லைன். அதுதான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தோம். அது ஸ்க்ரீன் ப்ளே இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கீங்க, இன்றைக்கி என்ன புது சீன் பண்ணுங்க எல்லாம் கேட்டுட்டு அப்படி கேட்டுன்னு இருந்தவர் வந்து ஒரு மாதிரி கோமாளியாக இருந்தாலும் புத்திசாலியாக இருக்கான்ல தெனாலிராமன் மாதிரி. இது படத்துக்கு தெனாலி டைட்டில் வச்சு அப்படி இருக்கும் அப்படின்னு. நல்லா இருக்குது சார் தெனாலி, நல்லா இருக்கு. ஆனால் நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க, தெனாலின்னு வச்சுக்கங்க, அவர்கிட்ட நீங்களே சொன்ன மாதிரி சொல்லுங்க அப்படின்றாரு. சரி, நானும் கிரேசி மோகன், ரமேஷ் கண்ணா 3 பேர் தான் இருக்கோம். எங்கள் 3 பேர்கிட்ட சொல்லிட்டாரு, நான் சொன்னேன்னு சொல்லாதீங்கன்னு. சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷனில் சொன்னேன் நான். அது அப்போ தான் கமல் சாருக்கே தெரியும். நான் சொன்ன உடனே கிரேசி மோகன் கரெக்டு, அவர் தான் சொன்னார் இது டைட்டில். அப்புறமா ரமேஷ் கண்ணாவும் அக்செப்ட் பண்ணாங்க. நான் சொன்னேன், சரி இப்போ கூட சொல்லலைன்னா எப்படி, அவர் தான் தெனாலின் டைட்டில் வச்சது, நல்லா இருக்கு. அவர் கேட்டவுடனே அவர் நல்லா இருக்குன்னு சொன்னார். அது ஏன் அவர் சொல்ல வேணும்னு சொன்னார்ன்றதே எனக்கு தெரியாது. பட் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. சரி, அவர் வந்து நீங்கள் படம் ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து இப்போ அக்செப்ட் பண்ணிங்கன்னு சொன்னது எல்லாம் என்ன ப்ரொடியூசர் ஆகுனது அவங்க தான்.